இயேசுவின் ரகசிய வருகையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24:7 படி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன், அடுத்த வாரம் உயிரோடு இருப்பேன், சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நான் எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை பெரிய பணக்காரங்க சொல்ல முடியுமா? நான் 100 கோடிக்கு அதிபதி, 1000 கோடிக்கு அதிபதி, ஆகவே நான் சாக மாட்டேன், என் உயிர் போகாது, சொல்ல முடியுமா? முடியாது. ஒருவேளை ஜெபித்து மரணத்தை தள்ளி வைக்கலாம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார், அவ்வளவுதான். மரணத்தை தள்ளி வைக்க முடியுமே தவிர மரணத்தை தவிர்க்க முடியாது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு விசேஷித்த ஆத்மா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய ஆத்மாக்களை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் மரித்தாலும் இயேசுவோடு பரலோகத்தில் வாழும் பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது. அங்கே அழுகை இல்லை, பக்கடிப்பு இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, சஞ்சலம் இல்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சி 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 தான். நித்திய வாழ்வு.